சொல்லுங்க. என்ன சாப்பிட்றீங்க? முட்டை ஆம்லேட். லேயர் லேயரா இருக்கு. 2 முட்டை போட்டு. அதுல என்னென்ன ஏங்க இவ்வளோ பெரிய தட்டில் ஆம்லேட் சாப்பிட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? மேடம் வந்து அவங்களே எதையோ கலந்து அதை கலக்கி என்னமோ போய் கிச்சனில் நான் தான் ஊற்றுவேன்னு சொல்லி ஆம்லேட்டை சாப்பிடும்போது மூஞ்சி பார்த்தீங்களா? இப்போ ஒரு பாட்டு ஞாபகம். என்ன பாட்டு? இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சுதான் இந்த உலகம் முழுவதும் பறக்குது. ஆம்லேட் சாப்பிட்டீங்கன்னா பாட்டெல்லாம் வரும்ல உங்களுக்கு? பாட்டுக்கு ஒரு தப்பா பாடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை நான் என்னென்ன போட்டேன்? என்ன போட்டு செஞ்சீங்க சொல்லுங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். நீங்கள் வெங்காயம் இல்லாமல் செய்றீங்கன்னா நார்மலாக நீங்கள் வெறும் எண்ணெயை ஊற்றி அது கல்லுலேயே முட்டையை உடச்சி மிளகு தூள் உப்பு போட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் நான் இது எப்படி தமிழ் பண்ணியிருக்கேன், நைட் டைம் கொஞ்சம் ஆனியன் கோல்டு பிடிக்கும். நாங்கள் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் மிளகுத்தூள், உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா 4 போட்டு கலக்கிட்டு தோசைக்கல்ல நல்லா ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி தடவிடுங்க. தடவிட்டு இதை ஊற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி போட்டா நல்லா டேஸ்டா வாசனையான ஆம்லேட். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தனியாக உட்காந்து போய் சாப்பிடுங்க. செஞ்சுட்டு தனியாக போய் சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்காம. செஞ்சுட்டு தனியாகவே போய் சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த முட்டையை மட்டும் நான் குடிக்கவே மாட்டேன். இவ்வளோ பெரிய தட்டில் இவ்வளோண்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றேன். டேஸ்ட் இருக்கே. வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு? வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு? இந்த கேள்வி உங்களுக்கு எப்படி தெரியும் ஞாபகம் வந்தது? டிஃபைன் தி டைப்ஸ் ஆஃப் சாயில். பிளாக் சாயில், கிரீன் சாயில், ஆரஞ்சு சாயில். ஆம்லேட்டுக்கு என்னென்ன போடணும்னு தெரியுது, கார்பன் டை ஆக்சைடு சாயில் கேட்டால் தெரியல. பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான். சரி பாய் சொல்லு. பாய். இதை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே பாய். பாய்.